எங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு நாள். கெட்டுப்போகிற மக்களுக்கு சிலுவையை பற்றிய போதனை முட்டாள்தனமாய் தோன்றுகிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவனுடைய வல்லமை ஆகும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் அவரையே சேவிப்போம் என்று தைரியமாய் சொல்லத்தக்கதாக நாங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற 30வது ஆண்டை இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஏனெனில் மக்களை இரட்சிக்கக்கூடியவர் இயேசு ஒருவரே. உலகத்தில் மக்களை இரட்சிக்கும் வல்லமையுடன் தரப்பட்ட நாமம் இயேசுவினுடையது மட்டுமே. இயேசுவின் மூலமாகவே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். எனது கடந்த கால வாழ்வு கிறிஸ்துவோடு சிலுவையில் இறந்தது. நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு எனக்கானது அல்ல. இயேசு கிறிஸ்து இப்போது என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போது இந்த சரீரத்திலே நான் வாழ்ந்தாலும் தேவனுடைய குமாரன் மீதுள்ள விசுவாசத்தால் வாழ்கிறேன். இயேசு ஒருவரே என் மீது அன்பு கொண்டவர். என்னை இரட்சிப்பதற்காக அவர் தன்னையே தந்தவர். இந்த கிருபை தேவனிடமிருந்து வந்தது. இது எனக்கு மிகவும் முக்கியமானது. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உங்களிடத்தில் வருவேன். நான் போய் உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொன்னவர் மெய்யாகவே நான் சீக்கிரமே வருகிறேன் என்கின்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும்.